Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான அழகான ஒரு ஸ்டோன் இயரிங் எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ இந்த வீடியோக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். சோ இதுக்கு பேசிக்கா என்ன மெட்டீரியல் தேவைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜும்கா பேஸ் அதாவது இயரிங் பேஸ் தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் நம்மளோட இயரிங் செய்யறதுக்கு தேவையான இன்னொரு திங் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட். ஸோ இந்த மாதிரி கோல்டன் கலர் சில்க் த்ரெட் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி லென்த்தியாக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். ஸோ 15 to 20 ஸ்ட்ராண்ட்ஸ் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ எடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்மளோட அந்த இயரிங் பேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த இயரிங் பேஸோட இன்னர் சைடில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபெவிக்ரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி நம்மளோட சில்க் த்ரெட்டோட ஒரு எண்டை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணிடணும். ஸோ அந்த சில்க் த்ரெட் வந்துட்டு அந்த க்ளூ கூட நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டதுக்கு அப்புறம் நம்மளோட சில்க் த்ரெட்டை நம்மளோட இந்த இயரிங் பேஸில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த இயரிங் பேஸ் வந்துட்டு எந்த சைஸில் இருக்கணுன்றது நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்துட்டு நிறையா வேரியஸ் சைஸஸ் இருக்குது. லைக் இதை விட சின்னதாகவும் இருக்குது, இதை விட ரொம்ப பெருசாக அந்த மாதிரி ஜிமிக்கி கம்மெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நிறைய பெருசாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த ஷேப் வேணும்ன்றது நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த சைஸில் எடுத்து அதில் ஃபுல்லாக சில்க் த்ரெட் கவர் பண்ணுறேன். அண்ட் தென் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி தான் ஸோ இந்த வீடியோலுமே நான் சொல்கிறேன். இந்த சில்க் த்ரெட் வந்துட்டு நம்ம ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு கிளியராக பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஒரு இண்டிவிஜுவல் த்ரெட்டுமே வந்துட்டு அழகாக கிளியராக தெரியும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட இயரிங் வந்துட்டு ஃபைனலாக பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எப்படி பண்ணுறேன்றதை நீங்களே பாருங்கள். அந்த சில்க் த்ரெட் எல்லாமே வந்துட்டு ஈவனாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம் லைக் இந்த மாதிரி. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கே. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்துட்டேன். லைக் அந்த ஜும்கா பேஸ் அந்த பேசிக் இயரிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் தென் ஃபைனலாக உள்ளேயுமே ஸ்டிக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இதோட பேஸ் லேயர் அதாவது பாட்டம் லேயரில் வந்துட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபெவிக்ரில் தான் நான் எதுக்குமே யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி கோல்டன் பீட்ஸ் செயின் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோல்டன் பீட்ஸ் செயின் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய சைஸ்லையும் இருக்கும், இதை விட குட்டியாக பீட்ஸ் இருக்க மாதிரி சின்ன சைஸ்லையுமே இருக்குது. ஸோ எந்த செயின் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்துட்டு இந்த கோல்டன் பீட்ஸ் செயின் ஸ்டிக் பண்ணுறேன். செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க செயின் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன் செயின் வந்துட்டு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன் செயின் வந்துட்டு நான் செகண்ட் லேயராக ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் கோல்டன் செயின், அதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செயின். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டோன் செயினுமே அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டிக் பண்ணியாச்சு. இந்த செயின்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணும்போது அது சைஸஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, எந்த கேப்புமே இல்லாமல் கரெக்டாக ஸ்டிக் ஆயிருக்கா அப்படின்றத வந்து நல்லா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம நிறைய க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதை ஸ்டிக் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்துட்டு அவ்வளோவா சைஸஸ் டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ நிறைய ஸ்பேசஸ் இருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட இயரிங்கோட தேர்ட் லேயர் வந்துட்டு என்ன ஸ்டிக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் பேர்ல் செயின்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணோம்ல, அதுக்கு பதிலாக வந்துட்டு ஒயிட் கலர் மணியாக குட்டி குட்டியாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பேர்ல் செயின்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதையுமே வந்துட்டு தேர்ட் லேயராக ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்துட்டு எங்கேயுமே இந்த ஸ்பேஸ் இல்லாத மாதிரி கரெக்டாக செக் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 3 லேயர்ஸ் வந்துட்டு கரெக்டாக நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிட்டதுக்கு அப்புறம் நம்ம மேலே டாப்பில் இன்னும் ஸ்பேசஸ் இருக்குல்ல, அதுலேயுமே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி இதே மாதிரி செயின்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் நான் இப்போவுமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட ஃபோர்த் லேயராக வந்துட்டு நம்மளோட ஸ்டார்டிங் லேயர் என்ன இருந்துச்சோ அதே கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் தான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறேன். சாரி, கோல்டன் ஸ்டோன் செயின் இல்லை, கோல்டன் பீட்ஸ் செயின். ஸோ கோல்டன் பீட்ஸ் செயின் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் லேயரில் வந்துட்டு அகெயின் வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோன் செயின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு எந்த லேயர்ஸில் ஸ்டிக் பண்ணமோ அதே லேயர்ஸில் தான் இப்போ ஸ்டிக் பண்ணுறேன். இப்போ அகெயின் தேர்ட் லேயர் வந்துட்டு ஒயிட் கலர் பேர்ல் செயின். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு லேயராக ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளோட இயரிங் வந்துட்டு ஃபைனலாக பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். பிகாஸ் இது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டோன்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 2 லேயர் வந்துட்டு அதாவது 2 செட் ஆஃப் லேயர்ஸ் வந்துட்டு கவர் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குல்ல, அதையுமே வந்துட்டு நம்ம கவர் பண்ணுறதுக்காக கோல்டன் பீட் செயினும் அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஸ்டோன் செயினுமே வந்துட்டு ஸ்டிக் பண்ணுறேன். உங்களுக்கு இதுக்கு மேலேயுமே வந்துட்டு ஸ்பேசஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அகைன் ஒயிட் கலர் பியூர் செயின் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற இயரிங் பேஸோட சைஸ் பொறுத்து தான் இந்த லேயர்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லாமே ஸ்டிக் ஆகியாச்சு. அதில் வந்துட்டு க்ளூ நல்லா காய வச்சு இப்போ நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ ஃபுல்லாக காஞ்சிடுச்சு. அந்த எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்பேஸ் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு.
இப்போ நம்மளோட இயரிங்கில் நம்ம என்ன அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் பின்ல இந்த மாதிரி ஒயிட் கலர் மணியை போட்டுட்டு அதை நம்மளோட இயரிங் பேஸோட இன்னர் பார்ட் அந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு இந்த மாதிரி டாப்பில் எடுத்துடலாம். எடுத்துட்டு மேலே அந்த ஹெட் பின்னோட பேலன்ஸ் பார்ட் இருக்குல்ல அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் இருக்க பால் குட்டி குட்டி மெட்டல் பால்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாலை வந்துட்டு போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க ஹெட் பின்னை இந்த மாதிரி வளைச்சு நம்ம ஒரு சின்ன ஹோல் மாதிரி வந்துட்டு விட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் பேஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. லைக் இந்த மாதிரி வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஆல்ரெடி கோல்டன் ஸ்டோன்ஸ் வந்துட்டு மிக்ஸ்டில் தான் இருக்குது. தென் டாப்லேயுமே வந்துட்டு அந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க பாலுமே வச்சுருக்கோம். ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ இயரிங் பேஸ் ரெடி ஆயாச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஹேங்கிங் செட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இயரிங் ஹேங்கிங்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஹூக்ஸ் இருக்கும், அந்த கொக்கி மாட்டுற கம்மல் இருக்கும்ல, ஸோ அந்த கொக்கியை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம அந்த ஹெட் பின் பால் மாதிரி வச்சுருந்தோம்ல அந்த ஹோல்ஸில் வந்துட்டு நம்மளோட ஹேங்கிங்கை போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட இயரிங் ஃபுல்லாகவே ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு 2 இயரிங்ஸ்லையுமே வந்துட்டு நான் போட்டாச்சு. ஸோ நம்மளோட பேர் இயரிங் ரெண்டுமே ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. ஸோ ஒரு பக்காவான ஒரு ஸ்டோன் இயரிங், ரொம்ப ஃபேன்சியான இயரிங் வந்துட்டு ரெடி ஆயாச்சு. ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இந்த மாதிரி இயரிங் போட்டுட்டு போனோம்னா ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும் நமக்கு இந்த இயரிங்ஸ். ஸோ இந்த இயரிங் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கிராஃப்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.